விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. கோபாலகிருஷ்ணன் சார் வணக்கம். நண்பர் விஜய் கிருஷ்ணா உள்ளிட்ட உரைகள் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி பேசலாமா அல்லது அது பேசி சரியா அப்படிலாம் வாதம் பண்றதை விட, நாட்டின் பிரதமர் அப்படி பிரிவினையை தூண்டுகிற வகையில் பேசலைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜஸ்தான் மாநிலம் பன்சுவார் என்கிற இடத்துல பிரதமர் பேசுகிற பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், அது பிரதமர் அப்படி பேச வேண்டிய ஆட்சி ஒரு சூழ்நிலை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியில அவருடைய முன்னணி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானால ஒரு நிகழ்ச்சியில பேசுகிற பொழுது அவர் சொல்றார், நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வளங்களை, இந்த நாட்டின் வளங்களை பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி நாம அந்த வளங்களை எல்லாம் பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்லி தெலுங்கானால காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பேசிய காரணத்தால் அதை மறுத்து நாட்டு மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில, அதாவது தலைமை பொறுப்புல இருக்கிற தலைமை அமைச்சர் என்கிற முறையில பிரதமர் அவர்கள் பேசினாங்களே தவிர, அது அவங்க ஒரே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்திலாவது அவங்க மரியாதைக்குரிய வளங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றது ஏதாவது தவறு இருக்குதா? நீங்க அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி முஸ்லீம் மைனாரிட்டிஸுக்குன்னு சொல்லி யார் சொல்றா? டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது சொல்றார். அதை இவரு கோட் பண்ணி ரெஃபர் பண்ணி சொல்றாரு தவிர, பிரதமர் எந்த இடத்துலயும் முஸ்லீம்ங்கிற வார்த்தையே சொல்லவே இல்லை. நீங்க அதுல கொஞ்சம் தயவு செய்து இந்த இன்டர்பிரேஷன் பண்ணும்போது, இப்ப எதிர்கட்சிகளுக்கு வேற செய்திகளே கிடைக்கல. எதிர்கட்சிகளுக்கு சாதனையை சொல்லுவதற்கோ அல்லது எதிர்காலத்துல ஒரு நல்ல திட்டங்களை சொல்வதற்கோ எதிர்கட்சிகளிடத்துல வலிமையான வாதம் இல்லாத காரணத்தினால சொத்தையான வாதங்களை தான் சொல்றாங்க. இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன செய்தி. முன்னால பாரத எலெக்ஷன், அதாவது 2014 எலெக்ஷன் கேம்பெயின்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது, வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்தியாவினுடைய கள்ள பணங்களை எல்லாம் கைப்பற்றினால் ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வரக்கூடிய அளவிற்கு அந்த பணம் அதிகமான பணம் வெளிநாட்டில், கள்ளப்பணம் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. கொண்டு வருவேன் அப்படிலாம் பேசியிருந்தாரு. அதை மீட்டு கொண்டு வருவேன் பேசியிருந்தாரு. தவிர ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி எந்த இடத்துலயும் சொல்லல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இத தொடர்ந்து பொய்யை கோயபல் சித்தம் என்று சொல்லுவார்கள். அதே போல தொடர்ந்து இவர்கள் பொய்யை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர, எந்த இடத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த இடத்திலும் மைனாரிட்டிஸ், அதாவது கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ அல்லது வேறு யாரையும் பிரிச்சு பேசல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில மிகப்பெரிய வெற்றி பெற்றுவிடும் என்கிற அச்சம் எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கிறதுனால, அது குறிப்பா ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க, பாஜக வெற்றி பெற்று விடும் என்கிற அச்சம் எதிர்கட்சியினரிடம் இருக்கிறது அப்படின்னு. ஆனா முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த அச்சம் பாஜக பக்கம் தாவி இருக்கிறது. எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று விடுமோ அப்படிங்கிற அச்சத்துலதான் மத வேற்றுமையை தூண்டுகிற மாதிரியே பிரதமர் பேசுறாரு. பிரதமர் எந்த இடத்திலுமே மத வேற்றுமையை தூண்டுற மாதிரி எந்த மதத்தினுடைய பெயரையும் சொல்லல. காங்கிரஸ் கட்சி ஒரு நாட்டினுடைய செல்வ பகிர்ந்தளிப்பு குறித்து தேர்தல் பரப்புரையில பேச வேண்டிய தேவை உருவாகி இருக்குல்ல. இல்ல, அவங்க பாஜகவினுடைய 10 ஆண்டு கால சாதனைகளை பேச வேண்டிய இடத்துல அந்த 10 ஆண்டு கால சாதனைகளை தவிர்த்து விட்டு இது போன்ற விஷயங்களை பேச வேண்டிய தேவை ஏன் உருவானது சார்? ஏன் உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். தெலுங்கானா முதலமைச்சர் மரியாதைக்குரிய ரேவந்த் ரெட்டி உதயநிதி மேல வழக்கு போடணும்னு சொன்னாரு. இந்தியா கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி
உதயநிதி, அது திமுகவுடைய இளைஞரணி தலைவர் உதயநிதி மேல வழக்கு போடணும்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் கூட இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, 1984 மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது சீக்கியர்களை குறிவைத்து தாக்கினார்கள். லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களை சீக்கியர்களை படுகொலை செய்தார்கள். இந்த சம்பவங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி காலத்துல நடந்திருக்கு. மிசா காலத்துல மிகப்பெரிய அளவுல காரணமே இல்லாம மூத்த தலைவர் அதெல்லாம் தேர்தல் பரப்புரையில கொண்டு வரலையே, அந்த விஷயங்களை எல்லாம் பிரதமர் பேசலையே. இல்ல அது நேரம் இன்னும் தேவைப்படும் போது, அதாவது எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயங்களையும் ஒரே வரலாற்று உண்மைகளை எல்லாம் இந்த தேர்தல்ல நினைவுபடுத்த போறாங்க சார். எல்லா விஷயத்தையும் சாதனைகளை தாண்டி பல வரலாற்று தகவல்களை சொல்ல போறாரு பிரதமர், அப்படி எடுத்துக்கலாம். அதுதான், அதாவது எந்த எல்லா செய்திகளையும் ஒரே சொல்ல முடியாது. என்னுடைய எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போல என்னுடைய ஆயுதங்களை நான் பயன்படுத்துவேன். இதுதான் தேர்தல் யுக்தி. சரி சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கறத எந்த டேர்ம்ஸ், எந்த நாலேஜ்ல அவர் சொன்னாரு? அதாவது தெலுங்கானால ராகுல் காந்தி பேசுகிற பொழுது அவரே ராகுல் காந்தியே சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் ராகுல் காந்தியே அவர் சொல்றாரு. ராகுல் காந்தி சொல்றத எப்படி இன்டர்பிரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னா, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதை அவர் கோட் பண்ணி சொல்றதுனால நாம என்ன செய்ய நினைக்கிறோம், மன்மோகன் சிங் இன்றைக்கு தேர்தல் களத்துல இல்ல, மன்மோகன் சிங் நாளைக்கு பிரதமராக வந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய இடத்துல இல்ல. அதனால ராகுல் காந்தியுடைய பேச்சுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குங்கிறதுனால ராகுல் காந்தி இப்படி சொல்வது சரியில்லை என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்தியாவினுடைய பிரதம அமைச்சருக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு தலைமையேற்கிற மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கு. அதனால அவங்க மைனாரிட்டிஸ் சொன்னாங்களா, மைனாரிட்டி கேஸுக்கு பகிர்ந்து கொடுப்பேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு சொல்லி சொன்னாங்களே தவிர, இந்த சமுதாயம் மைனாரிட்டிஸ்னா கிறிஸ்டியனு முஸ்லீம்னு சொல்லி டிஃபைன் பண்ணி பிரதம அமைச்சர் எந்த இடத்திலும் சொல்லல. இதை தவறாக இவங்க புரிஞ்சுக்கிட்டு இவர்களுக்கு வேற செய்தி இல்லை. அதாவது பிரதமர் மோடி அவர்களை விமர்சிக்கிற எந்த செய்தியும் இவரிடம் இல்லை என்கிற காரணத்தால் இதை ஒண்ணுமில்லாத ஒரு சொத்தை வாதத்தை எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க.